வேடசந்தூர் அருகே சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு அரசு அலுவலகமா லஞ்ச கூடாரமா என்று வைத்த பேனரால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே வடமதுரையில் சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக நிரந்தரமாக சார் பதிவாளர் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களிலிருந்து பணிபுரிவர்களே மாற்றுப் பணிக்காக இங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனால் முக்கியமான பத்திர பதிவு பணிகள் கிடப்பில் விடப்படுவதால் பொதுமக்கள் மாதக்கணக்கில் அலையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே அக்கப்போர் இயக்கம் என்ற பெயரில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டு இருந்தன. அதில் இது அரசு அலுவலகமா இல்லை லஞ்ச கூடாரமா என போடப்பட்டிருந்தது. வில்லங்க சான்று வழங்க பல வருடங்கள், திருமணம் பதிய முடியவில்லை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குவதில்லை என்ற வாசகங்கள் பேனரில் இடம்பெற்றிருந்தன. வடமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை உதவியாளர்கள் நியமித்த விவரம் என்று 8 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளன. அதாவது 3 மாதத்தில் 8 உதவியாளர்களை 13 முறை மாற்றி பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். சார் பதிவாளர் அலுவலகம் அருகே வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து விசாரணை நடத்த பழனி மாவட்ட பதிவாளர் சசிகலா இன்று வடமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது வில்லங்கச் சான்று விண்ணப்பித்த 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 10 நாட்களாகியும் தங்களுக்கு வில்லங்கச் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நிரந்தர சார் பதிவாளர் நியமிக்க வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருக்கிறவங்க